டேய் என்னடா பண்ணிருக்க? இன்னும் ஸ்கூலுக்கு போலியா நீ? ஸ்கூல் லீவ் பா இன்னைக்கு. ஓ சனிக்கிழமை இன்னைக்கு. சரி வண்டியில பெட்ரோல் இல்ல, காசு கொடுப்பா. எங்க போற? போ ஹோம்வொர்க் எழுதின்னு வரல, பசங்க கிட்ட போய் கேட்டு வருவோம்ப்பா. பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் போவாத. இந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பார்த்து பத்திரமா ஓரமா வந்துடணும். பெட்ரோல் பங்க் பஸ் ரோட்ல வேற இருக்குது. என்னடா மொன நிக்கிற? டக்குன்னு போயிட்டு வாடா. நோ சின்ன பசங்க கிட்ட எதுக்கு வண்டி எல்லாம் கொடுக்குறா? வந்துட்டான் வைத்தசன். அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹோம்வொர்க் வாங்கிட்டு வரணுமாப்பா, அதுக்காக போறான். நோ தம்மா தூண்டுக்குறான், அவன் கிட்ட போய் வண்டியை கொடுக்குறா. அவன் யாருன்னா எடுத்துன்னு போய் இஷ்டம் என்னன்னா ஒருத்த. எங்களுக்கு எல்லாம் நல்லா வண்டி ஓட்ட தெரியும், சும்மா வீட்டுல வந்து பத்த வைக்காத. பல்லாள்னு கொடுப்பேன். என்னடா தென்னாட்டுல பேசுற? ஒரு அப்பாங்காரன் நான் நின்னுக்கிறேன், என் முன்னாடி என் புள்ளைய திட்டுற. நோ வண்டி கொடுக்காத, புடிங்க வைனா. பெத்த புள்ளிக்கு நல்லது எது கெட்டது எது செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? இப்போ வேலையை பாரு. அசிங்கப்பட்டான் புளி பூட்டாய் மூஞ்சி. டேய் நெக்கலா பேசுறியா? உங்க அப்பா சப்போர்ட் பண்றாருன்னு. போ போ போ, நான் போயிட்டு வரேன்பா. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி கெடுக்குறீங்க. இது எங்க போய் முடிய போதும்? தம்பி இந்த வயசுல தான்ப்பா இதெல்லாம் கத்துக்கணும். அப்புறம் அவன் ஏஜ் பசங்க எல்லாம் அசிங்கப்படுத்துவானுங்க. என் பிள்ளைங்க எல்லாம் நடக்க விட மாட்டான்ப்பா. சரிண்ணா சந்தோஷம். நான் வந்து உங்ககிட்ட சொன்ன பேரு என்ன செருப்பால வச்சுக்கணும். நான் வரேண்ணா. 1 hour later. அண்ணா சங்கரண்ணா, அண்ணா சங்கரண்ணா. என்னடா என்னடா அப்படி கத்தின்னு வர? அண்ணா உங்க பையன் வண்டி எடுத்துன்னு போனாலா ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா. ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா? என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு என் பையனுக்கு? அவனுக்கு ஒன்னும் ஆகலண்ணா. அவன் இன்னொரு வண்டியில இச்சான்ல, அந்த வண்டி ஸ்ட்ரைட்டா போய் லாரில மோதிச்சுண்ணா. ஏப்பா என் பையனுக்கு ஒன்னும் ஆகல. அட நீ வேற, இச்சால அதுல இருந்த பெரிய செத்துட்டாருண்ணா. ஐயோ செத்துட்டாரா? டேய் என்னடா சொல்ற? என்னடா பண்றது இப்ப? என் பையன் எங்கடா இருக்கான்? போலீஸ் ஸ்ட்ரைட்டா அவனை பிடிச்சி இங்கதான் கூட்டு வருது. ஐயோ நான் அந்த பையன் இப்படி பண்ணிச்சே, தேவையாதெல்லாம் நமக்கு. நோ இது வராங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து உசாரா பேசிங்கண்ணா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் வாடா, இதான் உங்க வீடா? வா நட. பாவி என் குடும்பத்தையே எப்படி அழிச்சிட்டானே, இவன் நல்லா இருப்பானா? டேய் என்னடா இவ்வளவு பேர் வராங்க? டேய் இதான் என் அப்பனா? அப்பா தெரியாம போயிட்டுப்பா, என்ன போட்டு அடிக்கிறாங்கப்பா. அட பாவி, புள்ளைய பத்தி என் குடும்பத்தையே அழிச்சிட்டியாடா. சார் என் புள்ள சின்ன புள்ள சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டு அவனை விட்டுருங்க சார். டேய் என்ன விட்டு உயிர் போயிச்சுடா மாவன உன்ன. டேய் நான் அடிக்கணும்ல. எங்க பெரியப்பா சார் பொறுமையா தான் வண்டி ஓட்டுவாரு. இந்த போடுகார வண்டி எடுத்து முட்டிச்சு சார். அவங்க அப்பனா அடிங்கடா, இது மாதிரி விட்டு ஊர் மேல விடுறானுங்க, எல்லாரும் இடிச்சு நடக்குதுங்க. ஆமா இருமா, அவசரப்படாதீங்க இருமா. பச்சு சொன்ன வண்டி கொடுக்காதுன்னு இப்ப முட்டிச்சா? டேய் தம்பி நீ சொன்ன மாதிரியே என் புள்ள போய் எங்க இஷ்டம் வம்பு பண்ணிட்டு வந்துட்டான்டா. வம்பு பண்ணிட்டு வரல, ஒருத்தரை சாவச்சிட்டு வந்திருக்கான். இந்த வயசுலயே கொலை கேசு. எங்க அண்ணன் வம்பு தும்புக்கே போக மாட்டாரு, எங்க குடும்பத்தையும் அவர் தான் பாத்துக்கினாரு. பாரியா உன் புள்ளையால அந்த குடும்பம் நடுத்துல நிக்கிறியா? எங்க வீட்டுக்காரு போயிட்டாரு, திரும்பியா வர போறாரு. பா இப்படி பண்ணிட்டேடா. பச்சு சொன்னேன் பையன் கிட்ட வண்டியை கொடுக்காதுன்னு. வண்டியை கொடுத்துட்டு இப்போ ஒரு குடும்பத்தை நடுத்தருல நிக்க வச்சிருக்கீங்க. ஏதோ பையன் ஆசைப்படுறான்னு குத்துட்டேன். இது இப்படி பண்ணோன்னு யாருக்குப்பா தெரியும்? நட ஸ்டேஷனுக்கு. உன் பையன் மேல தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு. ஆமா சார், என் மேல தான் சார் தப்பு. நான் என் பிள்ளைக்கு வண்டி கொடுத்தது என் மேல தான் சார் தப்பு. இது வந்து விபத்து இல்ல, கொலை. புல் தண்டனை உன்னதான் சேரும். என்ன சார் சொல்றீங்க? என்ன பேசுறேன்னா, சட்டம் தான் போட்டிருக்காங்களே, சின்ன பசங்களுக்கு வண்டி கொடுத்தா பெத்தவங்களை தான் தண்டனை அனுபவிக்கணும்னு. குச்சி போடுங்க சார், இந்த மாதிரி ஆளாலாம் என் குடும்பமே போச்சு. ஏய் நடா, ஏய் நீ நட. புள்ளி அடிக்காதீங்கப்பா. சின்ன பசங்க கிட்ட வண்டியை கொடுத்து ஒரு உயிர் போச்சு, ஒரு குடும்பமே நடுத்தருல நின்னுச்சு. இது யாரு தப்பு? பிள்ளைங்க ஆசைப்படுறதுல செய்யறது தப்பு இல்ல, அது எது நல்லது கெட்டது பார்த்து செய்யணும் பெத்தவங்க. இது காமெடி வீடியோவா எடுக்கலாம், அவேர்னஸ் வீடியோவா தான் எடுத்தோம். இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து வாழுங்க உங்க பசங்களை.